தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பல இடங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தரைப்பாலங்கள் மூழ்கியும் உடைந்தும் சேதமடைந்துள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே கொற்றலை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக தரைப்பாலம் மூழ்கியது. பூண்டி ஏரியிலிருந்து 16,500 கன அடி உபரி நீர் கொற்றலை ஆற்றில் திறந்துவிடப்படுவதால் கரையோரத்தில் உள்ள 30 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உபரி நீர் அதிக அளவில் திறக்கப்பட்டு வருவதால் கொற்றலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுப்பாரெட்டிப்பாளையம், பள்ளிப்புறம் கிராமங்களுக்கு செல்லும் தரைப்பாலம் மூழ்கியது. இதனால் படகு போக்குவரத்தை பயன்படுத்தும் கிராம மக்கள் விரைந்து மேம்பால பணிகளை முடிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ள நீரால் புன்னக்காயல் பகுதிக்குள் தண்ணீர் புகும் அபாயம் உள்ளது. இதனால் அப்பகுதி மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து மழையையும் பொருட்படுத்தாமல் மணல் திட்டுக்களை அகற்றினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக கொடைக்கானலில் இருந்து அடுக்கம் வழியாக பெரியகுளம், தேனி செல்லக்கூடிய சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதையடுத்து 5 மணி நேரத்திற்கு மேலாக சாலையை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் மறவர் பெருங்குடி அருகே உப்போடை பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தும்முசின்னம்பட்டி, காணாவிளக்கு, பந்தல்குடி, கொப்பு சித்தம்பட்டி செல்லும் பாதை துண்டிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஆபத்தை உணராமல் அப்பகுதி மக்கள் தரைப்பாலத்தை கடந்து செல்கின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் உய்யகொண்டான் ஏரி நிரம்பியதால் 4 ரோடு அருகே சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சிதம்பரம் சாலையில் உள்ள பெட்ரோல் பங்க் அருகே மழைநீர் வெள்ளக்காடாக ஆறு போல செல்கிறது. சாக்கடை கழிவுகளோடு மழைநீர் கலந்து செல்வதால் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். கனமழையின் காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல விழுப்புரம், தேனி மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர். இந்த மாவட்டங்களில் தனியார் கல்வி நிறுவனங்கள் இன்று சிறப்பு வகுப்புகள் எதுவும் நடத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.